ஜாமக்காரன் ஜெபம். அருவருப்பா இல்ல உனக்கு? அது அந்த கதை உனக்கு தெரியுமா முதல்ல? ஐயா ஐயா வணக்கம். ஜாமக்காரன் ஜெபத்துல இருந்து யூடியூப்ல இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. தூத்துக்குடி மாவட்டம் தான் வந்திருக்கேன் ஐயா. ஓ, எங்க தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா பிரதர்? ஐயா நான் புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். இந்த இது போட்டிருக்காங்க இல்லையா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் போட்டு அந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய ஒரு எழுத்துல போட்டிருக்காங்க, அங்க நிக்கிறேன். ஓ, அங்க நிக்கிறீங்களா? ஆமா, பைக்ல தான் வந்தேன். சூழல் இதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பைக்ல தான் வந்தேன். ஓ, அவ்வளவு பைக்ல வந்துட்டீங்களோ? ஏன் நம்ம பைக்கு 90 தரையா, நான் பாட்டு பெட்ரோல் போட்டேன். என்ன சார்லஸ் நம்ம வேண்டப்பட்டவர்ல. ஆமா ஆமா, நம்ம சகோதரன். ஏன்னா முதல்ல மாதிரி விட்டுற கூடாதுங்கிறதுக்கா வந்துட்டீங்களோ? ஆமாயா, அது என்ன தடையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பைக் எடுத்தேன். சரி. நேத்து எடுத்தது நல்லா சளி பிடிச்சிச்சியா, நல்லா பைக்ல வரும்போது. சரி, இப்போ 4 மாவட்டம் எப்படியா போறது? வெறும் காடா தெரியுது. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போன்றானுங்க, குறும்பதான் சொல்றானுங்க. ஐயா, அதாவது தூத்துக்குடியில இருந்து நேரா இங்க வரணுங்கய்யா. நம்ம ஆத்தூர் அப்படிங்கிற ஏரியா வழியா வந்து அப்படியே வரணுங்கய்யா. அப்படிங்களா? ஆமா ஆமா, லொகேஷன் போட்டுருங்க. அதாவது நால்மாவடின்னு போட்டு லொகேஷன் போட்டீங்கன்னா லொகேஷன் வாயிலா வந்துடலாம். காணிக்கு வேற இல்லையா, நான் போய் எப்படி எங்க காசுல கொடுக்க முடியாது. அவராத பார்க்க போறேன், உள்ள விடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து அங்க வந்து கேளுங்க. நானும் தேடி பார்த்தேன், ஒன்னும் இதாகல. ஜார்லஜி எங்க போனாரு அப்படிங்கறது தெரியல. ஒண்ணு உள்ள மறுபடியும் உள்ள வச்சுட்டாங்களா அப்படிங்கறது தெரியல. ஏன்னா வாபஸ் வாங்கல பத்திலாம். ஆமா ஐயா, என்னையா ஒரு ஜெபிக்கிற மனுஷர்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம் ஐயா? ஆமா ஆமா, தெரியல. சரியா, பொங்கலை கொண்டாட கூடாதுன்றாங்க, தீபாவளி கொண்டாட பிரசவம் என்ன பண்றாங்க? ஆமா ஆமா, ஒரு மனுஷன் போட்டு நூறு கடிக்கணும். அப்போ நீங்க லொகேஷனை போட்டு நீங்களும் வந்துருங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம இங்க பாத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். பாத்துட்டு வந்துடலாமா? ஆமா ஆமா, நானும் வந்துடுறேன். நான் 4 மாவடிக்கு லொகேஷனை போட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நேரா இடையன்குடிக்கு போயிரும். போயிட்டு அவங்க அந்த வீட்டுல இருக்காங்களா என்ன வரோங்கிறத பார்த்து கேட்டுருவோங்கய்யா. சென்னையிலயும் ஆரம்பிச்சு, அங்க சென்னையிலயும் ஆள் இல்லையா? வீடு பூட்டிருக்கோம். வீடு பூட்டிருக்கோ? போன் போட்டா போன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆமா, செல்ல புடிங்கி வச்சிருப்பாங்களா ஐயா? ஆமா, அது புடிங்கி வச்சிருவாங்கல்ல. வேற இது இதாயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏற்கனவே இடையில நீங்களும் அவரு போய் தானே மன்னிப்பு எல்லாம் கேட்டு பாத்துட்டு வந்து ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா, எல்லாம் நல்லா ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் தான் கொடுத்து இது பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது என்ன வன்மத்துல இருக்காங்களா இல்ல இது என்ன கேட்டகரி ஸ்பேஸ்ல அவங்க பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஐயா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஐயா. பார்த்தா எங்க பார்த்தா ரோடா தெரியுது, காடா தெரியுது. அதான் லொகேஷன் போட்டுருங்க. அவர் லொகேஷன் போட்டு. இப்போ நம்ம ஊர்ல செழிப்பா இருக்கு, என்ன இப்படி போட்ட ஆட்கள் ஏரியால காய்ச்சிதான் இருக்குமா? அது கிராமம் தானங்கய்யா. எல்லாம் கிராமங்கள், எல்லாம் பூரா கிராமங்கள் எல்லாமே. உங்க ஊர் மாதிரி இருக்காதுல்ல, எல்லாம் பூரா விவசாய நகரம். ஆமா ஆமா, நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் தானே இருக்கீங்க? ஆமாயா. விவிடில இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு முத்தியாபுரம் எப்படி போகணும் அப்படின்னு கேளுங்க. முத்தியாபுரத்துல இருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட், ஒரே ரோடு அப்படியே வந்தீங்கன்னா ஆத்தூர் வரும். ஆத்தூர்ல இருந்து நீங்க லொகேஷனை போட்டீங்கன்னா கூட சேலம் ஆத்தூர் ஐயா, இந்த ஆத்தூருங்களா? ஆத்தூர் இல்லைங்கய்யா, இங்க ஒரு ஆத்தூர் இருக்குங்கய்யா. சரியா. ஆமா, ஆத்தூர்னு போடுங்களேன். ஆத்தூர்னு போட்டீங்கன்னா ஆத்தூர் வந்துட்டீங்க கூட நான் வந்துடுறேன். வந்து நம்ம 2 பேரும் கூட வந்து கேட்கலாம் கண்டிப்பா. இல்லையா, அவனுக்கு கேக்குன்னா கையில ஏதாவது காணிக்கதான் போய் கேட்க முடியும். மாவன் ஐயா நாங்க வந்திருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி இல்ல, காணிக்கிற அந்த இதெல்லாம் இல்ல. நாம இப்ப ஜார்லஜி சகோதரன் இருக்காரா, என்ன வரும் இதுக்கு போயிடலாமா? காவல் இதுக்கு போயிடலாமா, இல்ல அந்த இதுக்கே போயிடலாமா, ஜெயிலுக்கே போயிடலாமா? செய்தி நம்ம தெரியல, நியூஸ்ல போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன டிவி இதுகள்ல வந்தாலும் சொல்லிருப்பாங்க. போனதை விட்டம் எல்லாம் காட்சிப்படுத்தினாங்கல்ல, ஜார்லஜி கைது.
ஆனா வந்து இப்போ இந்த இதுல ஒண்ணுமே தெரியல, ரொம்ப சைலண்டா. நான் இங்கதான் போறேன், நான் சாலிடா வந்து மோகன் சுலாசரச பார்க்க தான் போறேன். நான் நேரடியா பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு போனாரு. என்னய்யா ஒன்னும் புரிய மாட்டேதியா? ஜெபிக்கிற ஆட்கள் இப்படி எல்லாம் பண்ண என்னையா பண்றது? நம்மளுடைய சூழலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. சரிங்க ஐயா, ஐயா நான் எப்படியாவது பெட்ரோல் ஊற்றி போட்டுக்கிட்டு அப்படியே வரேன். நீங்க சொன்ன இடத்துல வந்து நான் உங்களுக்கு கால் பண்றேன் ஐயா. சரிங்க, வாங்க வாங்க போய் என்ன வாங்க. செய்வோம், சந்திச்சிருவையா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சரியா, ஏன்னா நம்ம சகோதரையா விடக்கூடாதுயா. கண்டிப்பா வந்துட்டு அவர் எப்படி கண்டிப்பாங்க. இருக்கிறார், சாப்பிட்டாரா சாப்பிடலையா, அல்லது மாட்டுக்கு துணி வச்சிருக்கிறாரா, இல்ல துணி கடையில போய் துணி வச்சுட்டு எடுத்து போவோமாயா? எடுத்துருவோம், அவ்வளவுதானே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம சகோதரன் தானே. இல்ல நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிறாரான்னு தெரியல. இல்ல இல்ல இல்ல, சிரிக்கலைங்க, சிரிப்பு இல்ல, சும்மா தொண்டை தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்தது, அதனால அதோட சேர்த்து இது பண்ண. நான் ஏன் சிரிக்க போறேன், பாவம். உண்மை சொல்லுங்க ஐயா. நம்ம வந்து ஜெபம் பண்றோம் அனுதினமும். ஆண்டவரே கிருபைக்காய் சோதரம்பா. ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு ஆண்டு சொல்றாரு, முடியல தலையில இருக்கிற எல்லா முடியும் என்ன பண்றது சொல்றாரு. இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணி ஒரு அரக்கத்தனம் பண்ற ஆளுங்களை வச்சு என்ன பண்ண தெரியலையா? சரிங்கய்யா, பத்திரமா நான் வந்துடுறேன். நீங்க என்ன செய்யுங்க, எப்படியாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போறது மாதிரி ஜெபம் பண்ணுவோம். சரிங்க. அந்த ஆளுக்கு போய் நம்மள உள்ள உட்கார கூடாதுல்ல. நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், அவரை விடு வைக்கணும்ல. ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இந்த கிளம்புறேன் ஐயா. சரிங்க, வாங்க வாழ்ந்துருங்க. நம்ம வீட்டுல கூட சாப்பிட்டுட்டு கூட நம்ம நால்மாடிக்கு வந்துடலாங்கய்யா. சாப்பிடறதே முக்கியம். நான் பாஸ்டிங்ல வந்திருக்கேன் ஐயா. முதல்ல அவரை போய் பாக்கணும் ஐயா. சரிங்க சரி. சாப்பிடணும். அவர் பாக்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் நானு. சரிங்க, அப்போ நானு வந்துடுறேன், நானும் வந்துடுறேன். சரியா சரியா சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, போன் கால் எடுத்ததுக்கு, உங்க அழைப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வரையா, சீர் வரையா, கிளம்பி வரையா. வாங்கய்யா 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 வாங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு காலையிலே வந்துட்டோம். காலையிலே வந்துட்டு என்ன பண்ணோம், நம்மளுடைய சைமன் பீட்டர் சகோதருக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா நான் அது மாதிரி வரேன், நான் போய் நேரில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த உப்பு, இதில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் தண்ணி அங்கேருந்து வந்துட்டு இருக்குது, கடல்லேருந்து வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து தான் என்ன செய்வாங்க, உப்புக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. எல்லாம் தூத்துக்குடி உப்புன்னுவாங்க இல்லையா, அதுக்காக சப்ளை பண்ணுறாங்க. நல்லாவே தெரியுது பாருங்கள், நான் காட்டுறேன். அப்போ இன்றைக்கி சார்லஜே சகோதரை எங்கே வச்சுருக்குறாங்க, எல்லாம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? ஒரு பக்கத்தில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து வந்துட்டு இருக்குது. இங்கே உப்பு படலத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அது அன்பு பிரியமானவர்களே, நம்முடைய சார்லஜே சகோதரர் என்ன ஆனார் தெரியல. அதில் அவருக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. 4 மாவடிக்கு போனதான நம்முடைய சார்லஜேக்கு என்ன ஆனது, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரா அல்ல கைகால் ஒழிக்கப்பட்டு இருக்கிறாரா தெரியல. போன வருஷம் இதே நாட்களில் பெரிய ஒரு ஆபத்து அவருக்கு நடந்தது. சொல்லாமல் செய்யாமல் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது நிறைய போராளிகள் எழும்பியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், நல்ல ஒரு உப்பு தண்ணி இதுதான் சப்ளை பண்ணுறாங்க. உப்பு படலத்துக்கு போய் அது சேரும், உப்பு களத்துக்கு. அது ஒரு விவசாயம் இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு உப்பு கடல். அதில் சார்லஜே என்கிறதான சகோதரை தேடி கண்டுபிடிக்க வரை நான் சாப்பிடுவது இல்லை, பாஸ்டிங்கில் தான் இருக்க போகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன்.